ஏ அமிகோஸ், கொரியன் இன்ஃப்ளூயன்ஸில் கேர்ள்ஸ் எல்லாம் பொதுவாக ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டைலிங் சென்ஸ். அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அவங்களோட மேக்கப் ரொட்டீன் அண்ட் அவங்களோட ஆக்சசரிஸ், அவங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன். இதுலேயும் ரொம்ப பர்டிகுலராக அவங்களோட ஹேர் ஸ்டைலிங் தான் வந்து கேர்ள்ஸை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அப்பா இப்படி கூட ஹேர் ஸ்டைலிங் பண்ண முடியுமா, இப்படி கூட ஹேர் டூ பண்ண முடியுமா, இந்த ஆக்சசரிஸ் கூட ஹேருக்கு யூஸ் பண்ணால் அழகாக இருக்குமா அப்படின்லாம் வந்து நம்மளை திரும்பி பார்க்க வச்சது வந்து அவங்களோட ஹேர் ஸ்டைலிங் சென்ஸ் தான். அவங்க யூஸ் பண்ணுற யூனிக் ஆக்சசரிஸுக்குன்னே வந்து மார்க்கெட்டில் அவ்வளோ பெரிய ட்ரெண்ட் இருக்குது. இதனாலே வந்து நம்ம ஜூடியோக்கோ மினிசோக்கோ போயிட்டு அவங்க யூஸ் பண்ண திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவோம். இனி அதெல்லாம் நம்மளே வந்து கையில் செய்யலாம்னா ஏன் பர்ச்சேஸ் பண்ணணும்? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த போஸ் கிரன்ச்சீஸுக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா, தேவைப்படாதுன்ட்டு நம்ம தூக்கி போகணுன்ட்டு சில விஷயம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதாவது வேஸ்ட் கிளாத். அதை தான் வந்து நம்ம அப்படியே போஸ் கிரன்ச்சியாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதர் அது கிழிஞ்சு போன துப்பட்டாவாக இருக்கலாம், இல்லை கிழிஞ்சு போன ஏதோ ஒரு ஃபேப்ரிக்காக இருக்கலாம், இல்லை கர்டன் துணியாக இருக்கலாம், இல்லை உங்களோட பெட் ஸ்ப்ரெட்டாக கூட இருக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்க்ரன்ச்சியாக மாற்ற முடியும். ஸோ அது மாதிரி என்னோட கிழிஞ்சு போன ஒரு துப்பட்டாவை வந்து நான் ரெக்டாங்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மெஷர்மெண்ட்லாம் வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மட்டும் நீங்கள் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட பிரெத் வந்து ஹைட்டாக இருக்கணும் அண்டு வந்து உங்களோட லென்த் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணும். லைக் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கனாலும் அதை ஞாபகப்படுத்தி மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ரைட் சைடு ராங் சைடுன்னு யூஸ்வலாக வந்து ஒரு கிளாத்தில் இருக்கும். அதை வந்து ராங் சைடாக வந்து இப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். திருப்பி நான் சொல்கிறேன், மாற்றி ஃபோல்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் கிளாத்தோட ராங் சைடு வந்து மேலே தெரிகிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். ஏன்னா இதை நம்ம ஸ்டிச் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறோம். அப்போ தான் ஓப்பன் பண்ணும்போது உள்ளே இருக்க ரைட் சைடு வந்து நமக்கு விசிபிளாக வெளியே வரும். அதனால் ராங் சைடு வந்து வெளிப்பக்கமாக தெரிகிற மாதிரி இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் கட் பண்ணுற மெஷர்மெண்ட் கிளாத் வந்து ஒரு ரெக்டாங்கிள் சைஸில் இருந்தால் தான் இந்த போ ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த போஸ் கிரன்ச்சுக்கு பர்டிகுலராக இந்த ஃபேப்ரிக் தான் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. அது ஜார்ஜெட்டாக இருக்கட்டும், நைலானாக இருக்கட்டும், காட்டனாக இருக்கட்டும், பாலிஸ்டராக இருக்கட்டும், வெல்வெட்டாக இருக்கட்டும், லினனாக இருக்கட்டும், என்ன கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக் வேணாலும் நீங்கள் வந்து இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். எல்லா ஃபேப்ரிக்குமே வந்து இது செட் ஆகும். ஈவன் நெட்டடு கூட நீங்கள் அழகாக பண்ணலாம் இந்த போஸ் கிரன்ச்சுக்கு. ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போது மேலே வந்து நம்ம வச்சிருந்த இந்த கிளாத்தை வந்து ஒரு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் மிஷின் ஸ்டிச் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை இது மாதிரி நார்மலாக வந்து கையில் நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் பரவாயில்ல, ஈஸியாக தான் இருக்கும். கீழே இருக்க கிளாத்தை மட்டும் விட்டுட்டு மேலே வந்து நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று கிளாத்தை வச்சோம் தெரியுமா, அதில் மட்டும் நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் போடணும். கீழே உள்ள ஃபேப்ரிக்கோட நீங்கள் சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு போ ஷேப் வராது. இது மாதிரி ஒரு பேசிக் ரன்னிங் ஸ்டிச் வச்சு ஃபுல் எட்ஜஸும் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் மிஷினில் கூட ஸ்டிச் பண்ணலாம். மிஷின் இல்லாதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக வீட்டில் இருக்க பேசிக்கான ஒரு நீடில் அண்ட் த்ரெட் வச்சு நம்ம பண்ணுறதுனால ஸோ மிஷினும் உங்களுக்கு தேவைப்படாது. இப்படியே நீங்கள் முடிச்சிடலாம். ஆக்சுவலி இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து ஒரு ½ கூட உங்களுக்கு ஆகாதுங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் இந்த ஸ்டிச்சுமே வந்து ஒரு பேசிக் ரன்னிங் ஸ்டிச்சுனால யாருனாலுமே வந்து ஈஸியாக பண்ணலாம். ஸோ திங்கிஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம், ராங் சைடு வந்து மேலே தெரிகிற மாதிரி நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. மற்ற வேறு எந்த காம்ப்ளிகேட்டடான வேல்யூமே இதுக்கு கிடையாது. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் கிளாத் எண்டில் வந்து 2 துணியும் சேர்த்து நம்ம நாட் பண்ண போகிறோம். பேசிக்கான சிம்பிள் நாட்டு தான். அண்ட் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அப்படியே சுருக்கம் இருந்தானா அதை வந்து எடுத்து இது மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு இந்த 2 கிளாத்தையும் சேர்த்து நாட் போட்டு சீல் பண்ணிக்கோங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், கீழே இருக்க கிளாத் வந்து பார்த்தீங்களா, நான் அதை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அது அப்படியே தான் ரெஸ்ட்டில் இருக்கணும். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே வந்து மேலே இருக்க அந்த 2 துணியை மட்டும்தான் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபைனலாக வந்து ஸ்டிச் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது அப்படியே வந்து ஃப்ளாப் பண்ண போகிறோம். நம்ம உள்ளே இருக்க கிளாத்தை வந்து அப்படியே வெளியே எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கை விட்டு எடுத்தானா, லைக் சாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணானா உள்ளே இருக்க கிளாத் வந்து வந்துடும். அண்ட் உங்களோட ஸ்டிச்சு வந்து ரொம்ப கேப் இருக்குது, ரொம்ப நெருக்கமாக தைக்கலை அப்படின்ற எதுவுமே வேண்டாம். ரேண்டமாக நீங்கள் வந்து சும்மா ரஃப்பாக தைச்சாவே போதும். அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணது வந்து பேக் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஸ்டிச்சு தெரியாத ரைட் சைடு வந்து இப்படி நார்மலாக இருக்கட்டும். இப்போ ஸ்டிச்சு தெரிஞ்ச இடத்த வந்து நம்ம இந்த மாதிரி 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். லைக் சென்டர் ஒன்று அசியூம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதே மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று மடித்து இப்படி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணும்போது எக்ஸஸ் கிளாத் வந்து வெளியே இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கொஞ்சம் ஜிக்ஸாக்காக வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா வெளியே வந்து எக்ஸஸ் கிளாத்தை வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. இப்போ மொத்த எட்ஜஸையும் சீல் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சேம் ரன்னிங் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். இந்த தடவை வந்து கீழே இருக்க பேஸ் கிளாத்தையும் சேர்த்து வச்சு மொத்த துணியும் சேர்த்து இதே மாதிரி பேக் டு பேக் ரன்னிங் ஸ்டிச் போட போகிறோம். இதுக்குமே வந்து உங்களோட ஸ்டிச் வந்து நெருக்கமாக இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் சும்மா கேப் விட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அண்ட் கிளாத்தோட லிண்ட் எல்லாம் வந்து வெளியே இப்படி வருது எக்ஸஸா அப்படின்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க. அதுவும் வந்து பிரச்சனை இல்லை, எல்லாமே வந்து ஃபைனலாக கவர் ஆகிடும். இப்போ இது மாதிரி எண்ட் டு டாப் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் அப்படியே வந்து அந்த த்ரெட்டை இப்படி புல் பண்ணுங்கள். புல் பண்ணானா வந்து அப்படியே ஒரு கேதர் மாதிரி ஃபார்ம் ஆகும், லைக் ஒரு போ மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஃபைனலாக கொஞ்சம் வந்து ப்ரெஷர் கொடுத்து அந்த த்ரெட்டை வந்து இழுத்து விடுங்க. அதே சமயம் த்ரெட்டை வந்து பிச்சிடாதீங்க. ஸோ ரெண்டுமே வந்து கான்ஷியஸாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் த்ரெட்டு இழுக்கும் போதே சைமல்டேனியஸாக வந்து போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைக் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கையாலேயே வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு வந்து டைட்டாக நீங்கள் த்ரெட்டை எடுக்க முடியுமோ எடுத்துட்டு த்ரெட்டோட எக்ஸஸ் வச்சு அப்படியே வந்து இப்படி சென்டரில் வந்து நல்லா டைட்டாக வந்து சுற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக சுற்றுங்க. அப்போ தான் வந்து போவோட ஷேப் வந்து கரெக்டாக சீல் ஆகும். ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா சுற்றிட்டதுக்கப்புறமா போவோட பேக் சைடில் வந்து நார்மலான பேசிக் நாட்டு போட்டு அந்த த்ரெட்டை வந்து சீல் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஒரு பேசிக் போ டிசைன் இஸ் டன். இதை வந்து நீங்கள் பேண்டாக மட்டும் இல்லை, ஆக்சுவலி வந்து உங்களோட காலர் நெக் போவாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் உங்களோட பாய்ஸோட ஷர்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட கவுன்ஸில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட ப்ளவுஸ் பேக்கில் கூட வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பேசிக் போ டிசைன் வந்து இப்படி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ பேசிக் போ பேட்டர்ன் ஒன்று தான் இதுதான். இதில் வந்து பின்னாடி பேண்ட் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹேர் பேண்டாக மாறிடும், இல்லை கிளிப் சேர்த்தானா ஹேர் கிளிப்பாக மாறிடும். இதே வந்து உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா வந்து அதுக்கான ஸ்டைலிங் ஸ்டேட்மெண்ட்டாக அது மாறிடும். உங்களோட பாய்ஸோட காலர் நெக்கில் நீங்கள் வந்து ரோ போட்டு அட்டாச் பண்ணிங்கன்னா வந்து அவங்களோட காலர் நெக் போவாகவும் மாறிடும். ஸோ ஒரே போ தான், பட் அதை எப்படி வேணாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். ஈவன் உங்களோட ஜென்ஸோட சூட்ஸில் கூட வந்து நீங்கள் இதை ஸ்டைல் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான கிளாத்தில் பண்ணுற ஒரு போ டிசைன் இதுதான். இப்போ கொரியன் ஸ்க்ரன்ச்சியாக இதை எப்படி மாற்றலான்றது பார்க்க போகிறோம். அவங்க வந்து யூஸ்வலாக வந்து கீழே டெய்ல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெய்ல் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து அதே ஃபேப்ரிக்கில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுவுமே வந்து வேஸ்டான கிளாத்தில் உள்ள எக்ஸஸ் தான். டெய்லுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். போக்கு வந்து நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும். டெய்ல் வந்து ஸ்கொயர் ஷேப். இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து நீங்கள் போ ஸ்க்ரன்ச்சி பண்ணுறதுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுவுமே வந்து மெஷர்மெண்ட்டில் ஜஸ்ட் ரேண்டமாக நான் ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்கேஸ் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டோட பக்காவாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா வந்து லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே வந்து சேம் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை வந்து டைகனலாக வந்து திருப்பிட்டு இந்த மாதிரி ரெண்டு கார்னர்ஸையும் வந்து ஃபோல்ட் பண்ணணும். அண்ட் இந்த வந்து உங்க கிளாத்தோட ராங் சைடு வந்து மேல இருக்கணும். அண்ட் நீங்க ஃபோல்ட் பண்ணும்போது உங்களோட ரைட் சைடு வந்து இந்த மாதிரி வந்து வெளியே தெரியணும். ஸோ இந்த ஒரு விஷயமும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். போ பண்ணும்போது எந்த கிளாத் வந்து மேல தெரியணும், அண்ட் டெய்ல் பண்ணும்போது எந்த போர்ஷன் வந்து மேலே தெரியணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுக்குமே வந்து வேற வேற கிளாத்து தான் வந்து மேலே தெரியணும். லைக் இதில் வந்து ராங் சைடு மேலே தெரியணும், ஃபோல்ட் பண்ணும்போது ரைட் சைடு வந்து இப்படி கவர் ஆகணும். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி டயகனலாக கார்னர்ஸ் அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேப் வந்து இப்படி தான் இருக்கும் ஃபைனலாக. இப்போ இதுல கரெக்டா சென்டர் பொசிஷன்ல வந்து ரெண்டு கிளாத்தும் ஜாயின் ஆகுது பாத்தீங்களா, அந்த இடத்த சேர்த்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போறோம். சேம் ரன்னிங் ஸ்டிச் தான். சும்மா கையால் வந்து தைக்கவே தெரியாதவங்க கூட இந்த பேசிக் ஸ்டிச் வச்சு போ வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அப்படியே விடாமல் ஒரே ஸ்டிச்சில் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிட்டு போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கேதர்ஸ் கரெக்டாக வந்து கலெக்ட் ஆகும். டெய்லை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து கேதர்ஸ் இருந்தால் தான் அது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி எண்ட் டு டிப்பு போனதுக்கப்புறம் வந்து உங்கள் த்ரெட்டை வச்சுட்டு அப்படியே வந்து கிளாத்தை நல்லா புல் பண்ணுங்கள். லைக் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்கள் கிளாத் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த போக்கு வந்து எப்படி அந்த த்ரெட்டை வச்சு நல்லா இழுத்து அந்த கேதர்ஸை கொண்டு வந்தோமோ சேம் இதுவும் டெய்லும் அதே மாதிரி தான். நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து அந்த த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இழுங்க. சேம் டைம் த்ரெட்டும் வந்து அறந்துடக்கூடாது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி ஃபைனலாக வந்து ஒரு கேதர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுதான் வந்து டெய்லோட ராங் சைடு, அதாவது பின்னாடி பக்கம் இது. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து மேலே போ பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த போ வந்து இதுக்கு மேலே வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். பட் ராங் சைடு வந்து மேலே தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து திருப்பும் போது டெய்லும் சரி போவும் சரி ரெண்டுமே வந்து உங்களுக்கு கரெக்டான ரைட் சைடு வந்து உங்களுக்கு வெளியே தெரியும். ஸோ வந்து அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் அன்ரிலீஸ் பண்ணாமல் நம்ம ஏற்கனவே வந்து டெய்லை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட டிப்லேருந்து இப்போ இந்த போவோட சென்டருக்குள்ளே
வந்து நீங்கள் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி நீங்கள் வெளியே எடுக்க போகிறீங்க. இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெய்ல் அண்ட் போ ரெண்டுமே வந்து கனெக்டடாக இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா போலேருந்து வெளியே எடுத்த த்ரெட்டை வந்து அப்படியே சேர்த்து போவோட சென்டர் அண்ட் உங்களோட டெய்ல வந்து 2 போர்ஷனாக இருக்கும், அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு போ அண்ட் டெய்ல் ரெண்டுத்தையும் சேர்த்து சென்டராக சேர்த்து ஒரு 2-3 சுற்று வந்து டைட்டாக நீங்கள் சுற்ற போகிறீங்க. லைக் போவில் வந்து அந்த ஷேப்பை லாக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் சுற்றுனீங்க தெரியுமா, ஒரு 3-4 டைம்ஸ். அதே மாதிரி தான் வந்து இந்த டெய்ல் அண்ட் போ ரெண்டுத்தையுமே சேர்த்து வந்து ஒரு 3-4 டைம்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணி நீங்கள் சுற்றிக்கோங்க. இப்படி பண்ணும்போது உங்களோட போ ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபைனாக காமிக்கும். அண்டு இந்த த்ரெட்டு வந்து நடுவில் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னா நடுவில் வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸஸ் பீஸ் வச்சு கூட நீங்கள் கவர் பண்ணலாம். இதே மெத்தடில் சுற்றுறதுக்கு பதிலாக வந்து எக்ஸஸ் பீஸ் ஆஃப் கிளாத்தை வச்சு நீங்கள் சுற்றி அதுக்கப்புறம் ஃபைனலாக தைக்கும்போது அந்த சென்டர் போர்ஷனில் இருக்க த்ரெட்டு வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. அண்ட் அந்த பேட்டர்ன் ஆஃப் போ வந்து நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் வேணும்னா வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் போர்ஷன் எப்படி கவர் பண்ணுறதுன்ற பீஸ் போர்ஷன் வந்து நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். 4-5 டைம்ஸ் நல்லா சுற்றினதுக்கப்புறமா பின்னாடி பக்கமாக வந்து ஒரு பேசிக் நாட்டு போட்டு நீங்கள் சீல் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக ஸ்டிச் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் உங்களோட போ வந்து கொஞ்சம் அப்படியே வந்து அலைன் பண்ணிக்கோங்க. ஷேப்ஸ் எல்லாம் வந்து நல்லா கரெக்டாக வந்து எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து உங்களோட டெய்ல் போ வந்து ரெடி ஆகிடும். இப்படி தான் இருக்கும் உங்களோட டெய்ல் போ பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், டெய்ல் போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை ஸ்க்ரன்ச்சி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேண்ட் வந்து பேக் ஆஃப் 12 ஆர் பேக் ஆஃப் 6 வந்து ரோட்டு கடையில் நார்மலாக கிடைக்கும் எல்லா கலர்ஸ்லையுமே. இதில் வந்து காமனாக பிளாக் கலர் வாங்கி வச்சிட்டிங்கன்னா எல்லா போக்கும் கரெக்டாக இருக்கும். என்கிட்ட பிளாக் இல்லாததுனால நான் அந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரப்பர் பேண்டை வந்து இப்படி சென்டராக பிளேஸ் பண்ணிவிட்டு போவோட சென்டர் போர்ஷனில் வந்து நம்ம டைப் பண்ணிக்க போகிறோம். நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஸ்டிச் பண்ணி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக போவோட சென்டர் போர்ஷனில் இந்த ரப்பர் பேண்டை வச்சு நீங்கள் நாட் பண்ணிங்கன்னா அப்போ உங்கள் ஹேரில் நீங்கள் மாட்டும் போது அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பேண்டை வச்சுட்டு ஒரு 2-3 நாட்டு போல் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து க்ரிப்பாக இருக்கும். இப்போ 2-3 தடவை நம்ம நாட் பண்ணதுக்கப்புறம் வந்து என் பேண்ட் எவ்வளோ க்ரிப்பாக இருக்க பாருங்கள். ஃபைனலாக வந்து வைரல் கொரியன் இன்ஃப்ளூயன்ஸ்டு போ டெய்ல் ஹேர் ஸ்க்ரன்ச்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு வச்சுருந்த கிளாத்து இல்லைனா வந்து தூசி துடைக்கிறதுக்கு வச்சுருந்த கிளாத்து அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம். இந்த ஸ்க்ரன்ச்சியெல்லாம் வந்து நீங்கள் மினிசோலையோ ஜூடியோலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷோரூம்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா மினிமம் ஒரு 200 ஆச்சும் உங்களுக்கு சார்ஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக தேவையில்லாத கிளாத்தில் வந்து நீங்களே வீட்டில் செய்யலான்ற போது ஏன் அதை சும்மா விட்டுறீங்க? ஸோ அதே மாதிரி நான் ஃபியூ பேட்டர்ன்ஸ் ஆஃப் போ ஹேர் ஸ்க்ரன்ச்சி வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த ஸ்க்ரன்ச்சியில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து அந்த த்ரெட் போர்ஷனை கவர் பண்ணுறதுக்காக எக்ஸஸ் ஆஃப் ஒரு பிங்க் கலர் கிளாத்தை வச்சு நான் போ பண்ணியிருக்கேன். அண்டு இந்த போ எப்படி பண்ணுன்றதை நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு போடுறேன். மீன்வேல் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து என்னோட துப்பட்டா, அதை தான் வந்து இப்படி கட் பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். துப்பட்டானா பழைய துப்பட்டா தாங்க, ஏற்கனவே கிழிஞ்சு போன துப்பட்டாவை நான் இப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு நெட்டட் ஷால். இது ஆக்சுவலி வந்து கலர் ஃபேட் ஆகி கொஞ்சம் கிரே கலரில் மாறிடுச்சு. ஸோ நார்மலாக சேம் அதே மாதிரி போ பேட்டர்னில் நம்ம பண்ணிவிட்டு இதிலே வந்து நீங்கள் ஸ்டோன் ஒர்க் கூட பண்ணலாம். லைக் இந்த போவில் வந்து நான் அப்படி தான் ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து ஹேர் கிளிப் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டில் இருக்க பேக் ஆஃப் 50 அது மாதிரிலாம் இருக்கும். நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒன்ஸ் இது மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி வீட்லேயே வந்து நீங்கள் ஹேர் கிளிப் இதெல்லாம் பண்ணும்போது வந்து இதை அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஹேருக்கு. ஏற்கனவே வந்து என் சேனலில் வந்து போ ஹேர் கிளிப் வித் ரிப்பன் நான் பண்ணி போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ரிப்பனில் பண்ணியிருக்கோம் அண்ட் இது வந்து உங்களுக்கு கிளாத்தில் பண்ணியிருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து 2 ஃபேப்ரிக்கை வந்து நான் இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். லைக் போ வந்து வேறு ஒரு ஃபேப்ரிக்கில் உள்ளது அண்ட் கீழே இருக்க டெயின்ட் போர்ஷன் வந்து வேறு ஒரு ஃபேப்ரிக்கில் உள்ளது. இந்த மாதிரி கொலாஜ் பண்ணி கூட நீங்கள் வந்து எவ்வளோ ஃபார்மேட் ஆஃப் கலர்ஃபுல் ஆஃப் போ ஹேர் பேண்டோ போ ஹேர் கிளிப்போ நீங்கள் பண்ணலாம். அப் டு யோர் க்ரியேட்டிவிட்டி தான் எல்லாமே. எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இதை இன்ஃப்யூஸ் பண்ணலாம். இந்த போவில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து லேஸ் ஒர்க்கெலாம் நான் வச்சுருக்கேன். நான் தனியாக அது வைக்கல. ஆக்சுவலி
ஆக்சுவலி அந்த ஃபேப்ரிக்லேயே வந்து லேஸ் ஒர்க் இருந்தது. பட் நம்ம வந்து இனிஷியலாக போ பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டிங் நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டிங் தான் வந்து டிசைட் பண்ணோம் உங்களோட போ அவுட்கம் வந்து எப்படி வரப்போகுதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி லேஸ் வச்சுருக்க ஃபேப்ரிக் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஃபோல்ட் பண்ணும்போது முன்னாடியே கொஞ்சம் வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் மாதிரி ஃபோல்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணோன்னா நமக்கு போ வந்து இங்கே லேஸ் வெளியே வர்ற மாதிரி வரும் அப்படின்ட்டு ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கரெக்ட் அவுட்கம் வந்துடும். அண்ட் இந்த போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாட்டின் ஃபேப்ரிக், ஒரு க்ரஷ்டு சாட்டின் மெட்டீரியல். இந்த துப்பட்டாவில் வந்து கீழே வந்து ஸ்டோன்ஸ்லாம் வேற இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லைக் துப்பட்டாவோட கார்னர்ஸில் மட்டும்தான் ஸ்டோன் இருந்தது. ஸோ இதை எப்படி நம்ம கட் பண்ணி எடுத்து நம்ம அலைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து கரெக்டாக போவோட கீழே எட்ஜஸில் வந்து அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்குது பாருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி மேட்ச் பண்ணணும். அண்ட் இதுக்கு பின்னாடியே வந்து பேண்ட் நான் அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு போ ஹேர் பேண்டாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நான் பண்ணியிருக்கதே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபேப்ரிக்ஸ் ஆஃப் போ தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபேப்ரிக்கில் தான் பண்ணோம், அந்த ஃபேப்ரிக்லாம் பண்ணணுன்ட்டு இல்லை. ஈவன் வந்து ஸ்டோன் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை லேஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபேப்ரிக் நீங்கள் சூஸ் பண்ணி கூட பண்ணலாம். இதுவுமே வந்து ஒரு ஸ்டோன் இருக்கிற ஒரு ஃபேப்ரிக் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதை நம்ம ஃபோல்ட் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது எங்கே வந்து கரெக்டாக அந்த ஸ்டோன் வந்து விசிபிளாக இருக்கணுன்றது. இப்போ பார்த்த ஸ்க்ரன்ச்சீஸ் எல்லாமே வந்து அடல்ட்டோட ஹெட் சைஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுவே வந்து எனக்கு இன்ஃபேண்ட்டோட ஹெட் சைஸுக்கு வந்து வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைக் சேம் ஃபார்மேட்டு தாங்க, பட் வந்து நம்ம ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணும்போது நீங்கள் எடுத்துருக்க கிளாத்தோட சைஸ் வந்து சின்னதாக எடுத்துக்கோங்க. லைக் சின்ன ப்ரொபோர்ஷனாக நீங்கள் எடுத்திங்கன்னா அவுட்கம்மோட போ சைஸ் அண்ட் டெய்ல் சைஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ வரும். இன் மெஷர்மெண்ட் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் கட் பண்ணுற சைஸ் வந்து 10 சென்டிமீட்டருக்கு கீழே நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஃபைனல் போ சைஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சைஸாக வரும். அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து நான் பேண்ட் அட்டாச் பண்ணாமல் கிளிப் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பேசிக் போ ஸ்க்ரன்ச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மல்டிப்புளாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணிட்டு போகலாம். ஈவன் நீங்கள் ப்ரொஃபஷ்னலே ஆகிடலாம். இதில் கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் சைஸ் ஸ்க்ரன்ச்சி வரைக்கும் வைரலாக போயிட்டுருக்க இந்த ஸ்க்ரன்ச்சி யாருனாலும் வேணான்னு சொல்லுவாங்களா. அண்ட் வீட்டில் இருக்க லேடிஸ் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலை அப்படின்னு நினைக்கும் போது இதையே நீங்கள் பிஸ்னஸாக கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதையே நீங்கள் செஞ்சு ப்ரொஃபஷனல் ஆகிட்டிங்கன்னா. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் த பெல் ஐகான் ஃபார் நோட்டிஃபிகேஷன். பை.